காதல் மரபுனா என்ன? தமிழர்களின் காதல் மரபுனா என்ன? அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் உயிர் இருக்கும், மனது இருக்கும். மனதின் வழியாக தான் இயற்கை நமக்கு செய்திகள் சொல்லும். உயிர் தான் நாம். இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண். இதை எப்படி உணர்வாங்கன்னா, உயிரில் இருந்து தான் உணர்வாங்க. உயிரிலிருந்து உணர்த்தப்படும். உயிரிலிருந்து வரது மட்டும்தான், உயிரிலிருந்து வர காதல் மட்டும்தான் நிலைத்து இருக்கும், இறுதி வரைக்கும் இருக்கும், இன்பத்தை கொடுக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு குறள் பார்ப்போம். இது காதல் சிறப்புரைத்தல்ல அதிகாரத்தில் இருப்பதாக சொல்லப்படுற குறள். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. உடம்போடு உயிரிடை, அதாவது உடம்புக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவு. அது என்ன? அது போன்றது. அதுதான் என்ன மற்றென்ன. அண்ணனா ஒரே மாதிரி இருக்காது, மற்றனா இது இல்லாமல் வேற ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. மடந்தைனா அந்த பெண்ணை, காதலியை குறிக்கிறது. அந்த காதலியோடு எனக்கும் அவளுக்கும் இடையில் இருக்கிற நட்பு. நட்புனா அந்த உயிரோட காதலை தான் இங்கே நட்புன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் உயிர் இருக்குல்ல, அந்த உயிருக்கு இந்த உடல்னு வருதில்ல, அதுபோல் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த பெண், இல்லை இந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த ஆண் அப்படின்றது உயிரிலிருந்து எழும். இந்த காதல் தான் நிலைக்கும். இதுதான் காதல். மற்ற எதுவுமே காதல் கிடையாது. மற்ற எல்லாமே கற்பனை. எனக்கு ஒருவரோட குணத்தை பார்த்து பிடிச்சிருக்கு, அவர்களோட செயல்பாடுகளை பார்த்து பிடிச்சிருக்கு, அவர்களோட எண்ணத்தை பார்த்து பிடிச்சிருக்கு, அவங்க குரல் பிடிச்சிருக்கு, அவங்க உடல் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே கற்பனை. உயிர் இணையினும் அந்த உயிர் இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த உடல் சார்ந்த ஈர்ப்பு, சிந்தனை சார்ந்த ஈர்ப்பு எல்லாமே வரும். மற்றது எல்லாமே ஒரு மாயை, ஒரு கற்பனை. ஆக இதுதான் தமிழரோட காதல், தமிழ் காதல் மரபு. ஒரு மனிதருக்குள்ள உள்ளிருந்து காதல் எழுந்து அவருக்கான காதலன் காதலி, அதாவது காதலனுக்கு காதலி, காதலிக்கு காதலன், அவங்க மேலே மட்டும் அந்த ஈர்ப்பு உள்ளேருந்து வரும்ல. இந்த ஒழுங்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூகம் நிம்மதியாக வாழ முடியும். இந்த ஆண் என்னோட கணவர் அப்படின்னு பெண்கள் சண்டை போட, இல்லை இந்த பெண் என்னோட மனைவின்னு ஆண்கள் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மனித நாகரிகமே உருவாகிருக்காது, தமிழரோட நாகரிகமே உருவாகியிருக்காது. அப்போ நான் முன்வைப்பது மனிதர்களின் ஆழமான உணர்வு, ஆதி உணர்வு காதல் தான். காதல் இருந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கு இருந்தால்தான் ஒரு மனித நாகரிகமோ ஒரு மனித சமூகமோ உருவாக முடியும். அனைவரும் உயிர்காதல் பெறணும். உயிர்காதல் ஒழுங்கு கொடுக்கும். அந்த ஒழுங்கில் இருந்து தான் இனத்தின் விடுதலை பிறக்கும்.